டேய் என்னடா இங்க சிகரெட் ஸ்மெல் வருது? இதோ நலபீமா வந்துட்டானே. என்னண்ணா நீங்க பாட்டி சொல்லாம வெளிய வந்துட்டீங்க? சிகரெட் புடிச்ச வாயால எவ்வளவு தைரியமா நீ என்கிட்ட பேசுறீங்க? சிகரெட்டா? காலையில இருந்து பச்சை தண்ணி கூட குடிக்கல தெரியுமில்ல? பெறதான். அப்புறம் எப்படி அப்படி வாசனை வருது? வாசனையா? அண்ணா அதோ தெரியுதுண்ணா. என்ன தெரியுது? இதோ தெரியுதுண்ணா. காணம்ண்ணா. தெரியுதுண்ணா. காணம்ண்ணா. தெரியுதுண்ணா. காணம்ண்ணா. தெரியுதுண்ணா. ஏய் வலிக்கல 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 வலிக்கல. அங்கிள் இருக்காரா? இல்ல சார். திலோத்தமா இருக்காங்க சார். பார்க்கலாமா? என்ன என்ன யோசிக்கிற? உன்னை கேட்காம உள்ள போறது மேனஸ் இல்லறனால தான் உன்னை கேட்டேன். கட்டிக்க போற நான் பாக்குறதுக்கு நீ இவ்வளவு யோசிக்கிறியா? மேனஸ்னா என்னன்னு அங்கிள் உனக்கு சொல்லி தரலையா? வெறும் பரேடோட சரியா? சார் வந்து யாரோ நினைச்சு பயந்துட்டியா? நான் தான். மேனஸ்னா என்னன்னு தெரியாது உங்களுக்கு? மேனஸ் கல்யாணம் பண்ணிக்க போற நமக்குள்ள எதுக்கு மேனஸ்? கணவன் மனைவிக்குள்ள கூட மேனஸ் இருக்கணும்னு எதிர்பார்க்கறவன் நான். மேனஸ் 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 கம் டவுன் ரஞ்சன். கம் டவுன். கம் டவுன். இட்ஸ் ஓகே. இட்ஸ் ஓகே. ஐ அம் சாரி. எனக்கு தான் மேனஸ் தெரியல. நீயாவது மேனஸோட நடந்துக்கோ. லுக், உன்னை பாக்குறதுக்கு என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கீழே வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. சிரிச்சுக்கிட்டே நீ வந்து விஷ் பண்ணிட்டு போயிடு. மேனஸ் பத்தின உன் சண்டைய நம்ம கல்யாணத்துக்கு அப்புறம் வச்சுக்கலாம். ப்ளீஸ் திலோ. ஐ அம் நாட் an exhibition. என்னை யாரும் காட்சி பொருளா பார்க்கறது நான் விரும்பல. Gentlemen, as I was telling you, we are one of the largest groups in India. We are exporting to over 38 countries and we have over two... Ranjan, you're very late. Foreign delegates na wait பண்ணிட்டு இருக்காங்க. Cairo contract email ல வந்தாச்சு. Los Angeles branchல இருந்து ரிபேரோ அவன் ரொம்ப நேரமா செல் போன்ல சேஸ் பண்ணிட்டு இருக்கான். What is happening? Dad, will you please give me a break? And this is not my business, okay? Sorry, gentlemen. I think he's a bit disturbed. இப்ப என்னடா நீங்க அவளை பார்க்கணும் அவ்வளவுதானே? I will show you. I will show you. My lucky girl. Full figure பண்ணுமா? Wow. தப்பா நினைக்கூடாது. இப்படிதான் இருக்கும்னு காமிச்சேன். அவ்வளவுதான். ஹலோ, மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்திருக்காங்க. ஓ நிச்சயதார்த்த மோதத்துல ராசிகள் ஒண்ணு பதிக்கணுமா? உடனே கீழே வரியா? குளிச்சிட்டு இருக்கேன்ப்பா. 5 நிமிஷத்துல வந்துடுறேன். ம். அப்பா, 1/2 மணி நேரத்துல வந்துடுறேன்ப்பா. தல்லே தல்லே தல்லே. ஏய் சரா. ஏய் அப்பா சரா. வாங்கம்மா. வாங்க சிஸ்டர். வாங்க. கண்டிப்பா இங்க தான் இருப்போம். வாங்க. என்னாச்சு? பைத்தியக்காரத்தனமா நீங்க பாட்டுக்கு மோதிரத்தை மாத்தி போட்டுட்டு போயிட்டீங்க. இப்ப ஆபத்து வந்துருச்சு. ஓ ஏன் திலோ இந்த Dress லேட்டஸ்ட் ஃபேஷனா? விளையாட நேரம் இல்ல. மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்திருக்காங்க. மோதிரத்தை கேக்குறாங்க. இன்னும் 10 நிமிஷத்துல நான் எங்க வீட்டுல இருக்கணும். எப்படியோ போங்க. இப்ப என்ன பண்றது தெரியல.
அதை கட் பண்ணி எடுத்துரு. அதான் உனக்கும் நல்லது, அவனுக்கும் நல்லது. மனவினைகள் யாருடனோ மாயவனின் விதி வகைகள் ஜலம். இது எப்படியாவது கட் பண்ணிடுங்க. ஹலோ, எவ்வளவு நேரமா குளிப்ப? கீழே அவங்க எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஹலோ, என்னாச்சு? என்னம்மா இது? எப்படி ஆச்சு? பாத்ரூம் கதவுல விரல் மாட்டிச்சு. ஒரே வீக்கம். மோதிரம் கழட்ட வரல. நான் கூட முதல்லயே மகேந்திர கிட்ட சொன்னேனா இல்லையா? கையில போட்ட மோதிரத்தை கட்ட வேணான்னு. இப்ப என்னன்னா பொண்ணாலே கட்ட முடியல. சோ ஸ்வீட். இதை விட வேற நல்ல சவுண்ட் என்ன இருக்கு? ஏன்னா என் பையன் ராசி அப்படி. ஓகே ஓகே ஓகே, இந்த டேமிள் பிலிம் சென்டிமெண்ட்ஸ்லாம் வேண்டாம். வர டிசம்பர் 12th கல்யாணத்தை வச்சுக்கலாம்னு எங்க ஃபேமிலி ஜோசியர் சொல்லிருக்காரு. What do you say? இந்த இடியட் நல்லாவே ஜோசியம் சொல்லுவான். நான் சொல்றதுக்கு என்ன இருக்கு? அதே தேதியில சனியும் குருவும் நேர்கதியில வக்கரம் ஆவறாங்களே. இந்த இடியட் என்ன கேட்டுக்கிட்டு அந்த தேதியவே பிக்ஸ் பண்ணுங்க. அஸ்வினி, பரணி, கார்த்திகை, ரோகிணி, மிருகஷீடம். பிச்சு பிச்சு. என்ன மஞ்சரி? ஒரே கெட்ட கெட்ட கனவா வருது. செருப்ப தலைமாட்டில வச்சுக்கோ. இந்த பணம் ரிக்ஷாக்கார எம்ஜிஆர் பாட்டு மாதிரி கடலோரமா ஜிவ்னு மிதிச்சே. வா, நம்ம மெஸ்ல ஒரு வாய் சாப்பிட்டு போலாம். பாப்பா தம்பி, என்ன யோசனை? நிகழ்காலத்துல இறந்த காலத்தை பத்தி நினைச்சிட்டு இருந்தா உன் எதிர்காலத்தை நீ இழந்துடுவேன்னு கண்ணதாசன் சொல்லி இருக்காரு. தெரியுமா உனக்கு? எனக்கு எல்லாமே தப்பா தெரியுது. என்ன புடலங்க தப்பா தெரியுது? நம்ம சிவா ஒரு மாதிரியா இருந்தான்ல, அப்புறம் நம்ம எடுத்து சொன்ன உடனே போட்டோ கிழிச்சு போட்டான்ல. ஆரம்பிச்சிட்டியா? முடிச்சிடுறேன். அப்புறம் அவங்க 2 பேரும் டெல்லிக்கு எல்லாம் போயிட்டு வந்தாங்க. நான் தான் அனுப்புனேன். அவனும் பத்திரமா தான் இருந்தேன். இப்ப என்ன ஆச்சு? இப்ப ஒண்ணும் ஆகல. அப்படின்ட்டு நம்ம பாட்டுக்கு பேசாம இருந்தோம்னா அப்புறம் ஏதாவது ஆகி போச்சுன்னா, ஓஹோ, நான் முடிவெடுத்தேன் மிஸ். சிம்பிளா ஒரு போன், அவளை சுத்தமா ஆஃப் பண்ண போறேன். இனிமே சிவா வாழ்க்கையில குறுக்கிடாதே அப்படின்னு. எப்படி கேப்பாங்கற? கேட்க வைப்போம்ல. பின்ன என்ன மிஸ், பொண்ணுங்களை க்ளோஸ் அப்ல வரவிட்டாலே நம்ம வாழ்க்கையே க்ளோஸ். ஏ உய்யா, நேத்து ராத்திரி என்னைய பார்க்க வந்த? டேய் ஒய்யா, இப்ப நீ க்ளோஸ். ஏய் வாடிங்க. என்ன என்ன அடிங்க. யார் வந்தா? உன் ஏரியாக்கு நான் வந்தனா? கனவுல வந்தியே. கனவுல கூட பார்க்க முடியுமா நினைச்ச அக்காவை நேர்லயே கிள்ளி பார்க்க வச்சீங்க. என் தனிமைக்கு கூட செக்யூரிட்டி போடுற அப்பாவை மீறி 2 நாள் 2 நாள் என்ன சந்தோஷமா இருக்க வச்சீங்க. தேங்க்யூ. எனக்கு கல்யாண தேதி பிக்ஸ் பண்ணியாச்சு. என் கல்யாண தண்டிக்கு நீங்க வராம இருந்தா ரொம்ப தேங்க்ஸ். நீங்க என்ன தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க. நான் வந்ததே உங்க நிச்சயதார்த்த மோதிரத்தை உங்ககிட்டே திருப்பி கொடுக்கதான். நீங்களும் என்ன மாதிரி தானா? போய் கட்டுதானே? இந்த மோதிரத்தோட மதிப்பும் அது உங்களுக்கு எவ்வளவு முக்கியம்னு எனக்கு தெரியும். அதான் அதை கட் பண்ணாம எடுக்கணும்னு எங்க மேன்ஷனே ரொம்ப கஷ்டப்பட்டுச்சுங்க. நான் கொஞ்சம் தான் கஷ்டப்பட்டேன். சாரி சிவா. சிவா, ப்ளீஸ் சிவா, நம்ம இனிமே சந்திக்கவே வேண்டாம் சிவா. ஏன்? நான் இனிமே உங்களை
உங்களை சந்திக்கவே மாட்டேன். போதுமா? சிவா பாத்து. இனிமே சந்திக்கவே கூடாதுன்னு சொல்லி ஒரு நிமிஷம் கூட ஆகல. இப்ப சந்திச்சிட்டீங்களே. சும்மா தானே சொன்னீங்க. ஐ மீன் இட். எதுக்கோ பந்தயம் போடுறீங்களே, நம்ம பிரியறதுக்கோ ஒரு பந்தயம் போடுங்களே ப்ளீஸ். சீரியஸாவே சொல்றீங்களா? ஓகே, இப்ப மணி என்ன? 10. நாளை காலைல 10 மணி வரைக்கும் நம்ம பந்தயம் டைம். நடுவுல 12 மணி நேரம் இருக்கு. இந்த 12 மணி நேரத்துக்குள்ள ஒரே ஒரு தடவை நான் உங்களுக்கு ஒரு ஃபோன் பண்ணுவேன். அந்த ஃபோன் எடுத்து ஹலோன்னு சொல்றதுக்கு பதிலா சிவானி என் பேரை நீங்க சொல்லணும். சொல்லிட்டா இந்த பந்தயத்தில் நீங்க ஜெயிச்சிட்டீங்கன்னு அர்த்தம். அப்போ வாழ்க்கை முழுக்க இந்த சிவா உங்களை சந்திக்கவே மாட்டான். பட் நான் ஃபோன் பண்ணும்போது வேற யாராவது ஃபோன் எடுத்துட்டாலோ இல்ல நீங்க சிவான்னு சொல்றதுக்கு பதிலா ஹலோன்னு சொல்லிட்டாலோ, அப்படி ஏதாவது ஆயிட்டா இந்த சிவா உங்களை சந்திக்கிறத யாராலையும் தடுக்க முடியாது. ஏன் உங்களால கூட. சரி, எத்தனை மணிக்கு ஃபோன் பண்ணுவீங்க? அதான பந்தயம். நான் எப்ப வேணாலும் பண்ணுவேன். இப்ப உடனே போயும் பண்ணலாம், காலைல 4 மணிக்கும் பண்ணலாம், இல்ல 7 மணிக்கும் பண்ணலாம், கரெக்டா 9:59க்கும் பண்ணலாம். ஏன் இஷ்டம். மறந்துடாதீங்க, ஹலோன்னு சொல்றதுக்கு பதிலா சிவான்னு சொல்லணும். இது விளையாட்டு இல்ல சிவா. இல்ல, சீரியஸாவே சொல்றேன். ஐ மீன் இட்.